ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ யாரும் பயப்படாதீங்க, பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். குறிப்பாக தமிழ் எக்ஸாம்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக எல்லாருமே 90 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். அண்ட் லாஸ்ட் இயருமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 10th பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் நம்ம சயின்ஸ் மட்டும் 7 மார்க்கு லைட்டாக கஷ்டமாக கேட்டாங்க. அதுவுமே கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ஈஸி தான். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வெரி. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரு ஒரிஜினல் ஆன்சர் ஷீட், ஒரு 98 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் ஷீட் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே நான் வந்து சொல்கிறேன். அதை வந்து நான் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கேன். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில நிரல் நிறையணி, தற்குறிப்பேற்றணி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினை சொல்கிறேன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இது சொன்னேன், அணி பார்த்துக்குங்க. அடுத்து வினா எத்தனை வகைப்படும் அவை யாவை, விடை எத்தனை வகைப்படும் அவை யாவை பார்த்துக்குங்க. அழகீட்டு வாய்ப்பாடு, கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலில் கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. ஸோ அந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து தமிழ் எண்ணெய் வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் எரு சுட்டுவன, சிலப்பதிகாரம் மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. என்னும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம், அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை அந்த கொஷினு, புயலிலே ஒரு தோணி அந்த கதையை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை அந்த கொஷின் வந்து பார்த்துங்க. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க, தமிழ் அடங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டு மொழியும் பாங்கு, மன்னன் இடைக்காட இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை தாண்டி வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? சோ மன்னன் இடைக்காடன் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன். சோ அடுத்தது மனப்பாட பகுதி பாடல் எல்லாமே பாத்துங்க. விநாயகத்தினை ஏற்படும், அது ஆல்ரெடி சொன்னதுதான். நிரல் நிறையணி, தற்குறிப்பேற்றணி. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பின் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டு மொழியும் பாங்கு, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்தி, எவையெல்லாம் அரியன் என்று கருணேன் கூறுகிறார். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துங்க. சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் சொல்லிட்டேன். உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர்கள் சிறப்பு மிக்கவர்கள். ஸோ இதை பற்றி ஒரு செய்தி வந்து உருவாக்கணும். நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்கம் கட்டுரை அப்படின்னாவே முன்னுரை முடிவுரை கம்பல்சரி இருக்கணும். ஸோ இந்த 98 மார்க் வாங்கியிருக்க ஸ்டூடெண்டோடைய மார்க் போனதுக்கான ஒரு ரீசனே அவங்க வந்து முன்னுரை முடிவுரை எழுதாத தான் 2 மார்க் போச்சு. இது எல்லாத்துலயுமே ஃபுல் மார்க், 1 வேர்ட்லயுமே 15க்கு 15 எடுத்திருந்தாங்க. சோ முன்னுரை முடிவுரை நெடுவினாக்கு எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி எழுதிருங்க. பள்ளித்திரையில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த கொஸ்டின் அந்த கொஸ்டின். அடுத்து காற்று பேசியது போல நிலமும் பேசுவதாக எண்ணிக்கொண்டு பேசுக, மழைநீர் சேகரிப்பு அதை வச்சு ஒரு கட்டுரை, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு, ஜெயகாந்தன் நினைவு சிறப்பதற்கு வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான சுவரொட்டி, கு அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக, கற்கேன் என்றே பிச்சை புகினும் கற்கேன் என்று இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். கட்டுரை எழுதுக, அந்த விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து இந்த உலகை மிரட்டும் கொடிய நோய்கள் அதை பத்தி கொரோனாவை பத்தி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொழித்திறன் பயிற்சியில நீங்க அதிகமா படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நிரல் நிறையடி, ஊமையணி, தற்குறிப்பேற்றணி, வஞ்ச புகழ்ச்சேணி, ஆசிரியப்பாவின் இலக்கணம், வினா வகை சான்றோடு அந்த வினாயத்தினை எப்படும் அவை யாவை, ஆற்று நீர் பொருள்கோள் சான்றுடன் விளக்குக, அழகீட்டு வாய்ப்பாடு இதெல்லாம் பாத்துங்க. நெடுவினா பொறுத்தவரை செய்யுள்ள, முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மலைப்படுகடாம் இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உரைநடையை பொறுத்தவரை உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் அந்த கொஸ்டின், அந்த நாட்டு விழாக்கள் அந்த கொஸ்டின், தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு, துணைப்பாடத்தை பொறுத்தவரை புயலிலே ஒரு தோணி, கோபல்லபுரத்து மக்கள், கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் அந்த சிறுகதை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுவினாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து 10 வினா கேட்டுருவாங்க. அதை தாண்டி நீங்கள் மற்ற 2 அட்டன் பண்ணுறதுக்கு புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, அது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகள் இந்த கொஸ்டின். அப்புறம் கம்பல்சரி வந்து கலைஞர் யூனிட் இருக்குல்ல, இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க கலைஞரை பற்றி ஒரு பாடம், அந்த பாடத்துல இருந்து குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையுமே பார்த்துங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சிறுவினா ஒரு நெடுவினா அந்த பாடத்துல இருந்து கம்பல்சரி வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மனப்பாட பட்டியெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டு மொழியும் பாங்கு, தமிழ் எண்ணெய் வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவன, கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்தி, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார், சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அடியாதி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெடுவினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னென்னு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க, இதில் உள்ள எல்லாத்தையுமே. அடுத்தபடியே குருவினாலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ளதுதான்.
ஸோ இதை மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழி அந்த கொஷின். தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர். வினா எத்தனை வகைப்படும் அவை அவை, விடை எத்தனை வகைப்படும் அவை அவை. எழுது என்றால் விரைவு காரணமாக எழுது எழுது என அந்த கொஷின். அமர்ந்தான் பகுபது உறுப்பிலக்கணம். புறத்திணைகளில் எதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. குரல் வெண்பாவின் இலக்கணம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒன்று வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க ஒன்று ஈஸியாக எழுதிருவீங்க. திருக்குறள் ஒன்று. இதை தாண்டி 2 அட்டன் பண்ணணும். அதுக்கு அந்த மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே அந்த கொஷின். மசன கவிதை குறிப்பு. மாலை இலக்கண குறிப்பு தருக. இரடி பொம்மல் பெருகுவீர். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமென் சொற்கள். நச்சப்படாதவன் செல்வம். இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கான பொருள். அங்கே வந்து அடிக்கோடிட்டு காமிப்பாங்க எக்ஸாம்ல. மருத்துவத்தின் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கு. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. பாசவர் வாசவர் பல்நிலை விளைஞர். உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர். அவயம் குறிப்புரைகள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உடைய இந்த லாஸ்ட் 1 டேல நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நெடுவினா இதோட எல்லாமே நல்லா பார்த்துங்க. இந்த பள்ளித்திரையில் கிடைத்த பணப்பை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த விருந்தோம்பல் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாங் அதுவும் பார்த்துக்குங்க. புயலிலே ஒரு துணை சொல்லியாச்சு. கற்கை நன்றே பார்த்துக்குங்க. கட்டுரையை பொறுத்தல விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும். சான்றோர் வளர்த்த தமிழ். உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழா அந்த உறவினருக்கு கடிதம். ஸோ அந்த சாலை விபத்தில் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துங்க. கடிதம் வந்து உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகும் அந்த கொஸ்டின். நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன இந்த கொஸ்டின். இதெல்லாம் வந்து பாத்துங்க. இந்த நாளிதழ் கூட லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி மற்ற கடிதங்கள்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டியது. ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். சூப்பராக எக்ஸாம் எழுதுங்க. ஓகே.